ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை. லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கு வந்து சாய்ஸஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து சென்னை ரீஜனும் கோயம்புத்தூர் ரீஜனும் தனித்தனியாக தரப்போகிறோம். நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட்டு. ஸோ தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன காலேஜ் சொல்கிறனோ அதெல்லாமே உங்கள் ப்ரையாரிட்டியில் கொடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்ல பிளேஸ்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட் பேஸில் மட்டுமே நான் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து வச்சுருக்கிறேன். இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், உங்கள் விருப்பத்தின் பேர் சாய்ஸ் லிஸ்ட்டு போடுறது தான் சாய்ஸ் ஃபில்லிங்னு அர்த்தம். உங்கள் விருப்பம்னா என்ன? நீங்கள் எந்த காலேஜ் மேலே கொடுக்குறது கீழே கொடுக்குறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நான் டிசைட் பண்ணக்கூடாது. நான் இங்கே சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி, நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்க காலேஜ் தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேனா வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஆப்ஷன்ஸை மாற்றிக்கலாம். அதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா தலையிடவும் முடியாது. யாரோ சொல்கிறாங்க சாய்ஸஸ் தப்புன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறீங்க. எனக்கு கவலையே கிடையாது. எதை பற்றியும் கவலை கிடையாது. நான் யார் ஃப்யூச்சரையும் ஸ்பாயில் பண்ணணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. புரியுதுங்களா? ஆண்டவன் எனக்கு போதுமான அளவு இருக்கிற அளவுக்கு தந்திருக்கான். எனக்கு அது போதும். ஏன்னா நீங்கள் என்ன கமெண்ட் பாக்ஸில் போட்டு கிழிக்கிறீனோ கிழிச்சிக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நெகட்டிவ் கமெண்ட்னா எனக்கு கவலையே இல்லை. நான் கரெக்டான பாதையில் தான் போகிறேன். யாரோ சொல்கிறாங்கன்னு நான் நம்புறேன்னு நம்பிக்கோங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து சாய்ஸஸ் கொடுத்துருக்கேன். இதை பாருங்கள். இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓகேனா வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த காலேஜ் லிஸ்ட்டில் மாற்றம் எதுவும் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஓகே, சிஇஜி கேம்பஸ் ஃபஸ்ட்டு. அதில் ஏதாவது ப்ரையாரிட்டி இருக்கிற மாதிரி ஏதாவது கோர்ஸ் இருந்தாலும் வைங்க. அதுதான் நம்ம அதனால் ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். எம்ஐடி கேம்பஸ்ஸு, சென்னை இன்ஸ்டியூட், ராஜலட்சுமி, இதெல்லாம் சீட் இருந்தால் எதாவது பாருங்கள். எஸ்சிக்கு இருக்கும். பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா முன்னுரிமை, டாக்டர் கே வாசுதேவனுக்கு முன்னுரிமை. ஏன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸில் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. சிஎஸ்சி, ஐடி, இசி போன்ற கோர்ஸுகள் இருக்கலாம். ஆர்ஐடியில் இருக்க வாய்ப்பு கம்மி தான், பார்த்துக்கோங்க. ஆர்எம்கே, சவிதா, ஈஸ்வரி, ஸோ அடுத்த லோயல் ஐகேம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா 1219, சென்ட் ஜோசப், ஸ்ரீ சாய்ராம், ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், பனிமலர் காலேஜ், ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், தானிஷ் சென்னை, தந்தை பெரியார், ஆர்எம்கேவோட செகண்ட் குரூப்பு, ஜேபிஆர் இன்ஸ்டியூட்டு, ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, மீனாட்சி சுந்தர்ராஜன், வேல்டெக் மல்டிடெக், கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி கொடுக்கணும்னு நான் போன வீடியோலேயே சொல்லிட்டேன். அதாவது உங்களுக்கு சிஎஸ்சி தான் விருப்பம்னா சிஎஸ்சி கோர்ஸில் எல்லாமே வைக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஜேபிஆர் வைக்கிறீங்க அப்படின்னா ஜேபிஆர்லேயே எல்லா சிஎஸ்சி கோர்சஸ் வைங்க. அடுத்தது ஜெருசலம் அந்த மாதிரி வைங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுதா? காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைங்க. காலேஜ் வந்து ஜெருசலம் சிஎஸ்சி, ஜெருசலம் ஐடி, ஜெருசலம் ஏடிஎஸ், அப்புறம் திரும்பவும் ஜேபிஆர் சிஎஸ்சி, ஜேபிஆர் ஐடி, ஜேபிஆர் ஏடிஎஸ், அந்த மாதிரி வைங்கன்னு. ஓகேவா? அந்த மாதிரி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, காலேஜுக்கு முன்னுரிமை கொடுங்க. ஜெருசலம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வடக்கல் 1413, வேல்டெக் ஹைடெக் வேலம்மாள், எஸ்ஏ இன்ஜினியரிங், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் 1116, இது பெரிய இன்ஸ்டியூட்டு, அக்னி காலேஜ், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி, பிரத்யூஷா, மகாலட்சுமி டெக் கேம்பஸ், ஐஎஃப்இடி, ஆல்ஃபா இன்ஜினியரிங் காலேஜ், ஆதிபராசக்தி, டிஎம்ஐ, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மிர்சிர்மால், நவ்ஜி, மௌனன் ஜெயின் காலேஜ், யூனிவர்சிட்டி கேம்பஸ் காஞ்சிபுரம், கிங்ஸ் காலேஜ், தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, யூனிவர்சிட்டி கேம்பஸ் திருவண்ணாமலை, அருணை திருவண்ணாமலை, கிங்ஸ்டன், இதெல்லாம் நீங்கள் வந்து 140 அந்த மாதிரி ரேஞ்சில் வைங்க. வேலூர், அதுக்கப்புறம் 1013 யூனிவர்சிட்டி கேம்பஸ் விழுப்புரம், யூனிவர்சிட்டி கேம்பஸ் திண்டிவனத்தில் ஒன்று இருக்குது. இது வந்து விழுப்புரத்தில் இன்னொரு கேம்பஸ், இது விழுப்புரத்தில் திண்டிவனத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய சாய்ஸ் ஆர்டர். நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இல்லைனா உங்கள் மாற்றத்துக்கு ஏற்ப மாற்றிக்கோங்க. அடுத்து கோயம்புத்தூர் ஜோன் பார்த்துடலாம். கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட என்னெல்லாம் வேணுமோ நான் கொடுத்துருக்குறேன். கோயம்புத்தூர் ஜோன் ஃபுல்லாக சென்னை, இப்போ எப்படி சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை சிட்டி இல்லாமல் அதை சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா ஜோனும் சொன்னால் அந்த மாதிரி கோயம்புத்தூர் அப்படி தான். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு 8-9 டிஸ்ட்ரிக்ட் இப்போ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். பிஹெச்சி காலேஜ் என்ன சீட் இருக்கோ அது பாரு ஃபஸ்ட்டு. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்டு, ஜிசிடி, பிஹெச் ஐடெக்கு, குமரகுரு, ஸ்ரீ ஈஸ்வர், ஸ்ரீ கிருஷ்ணா, இதில் எல்லாம் என்ன சீட் இருக்குன்னு பார்த்து வை. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட்டு, கேபிஆர், விஎஸ்பி, உடனே இங்கே வந்து ஆப்ஷன்ஸில் சொல்லுவீங்க மேலே ப்ரையாரிட்டி கொடுத்து. நீங்கள் போய் காலேஜை விசிட் பண்ணி பாருங்கள். டைம் இருந்தால் பிளேஸ்மெண்ட்ஸ் அந்தளவு கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த காலேஜெல்லாம் முன்னாடி வச்சுருக்கோம். ராமகிருஷ்ணா, கற்பகம், பண்ணாரியம்மன், கொங்கு, இதெல்லாம் சீட் இருந்தால் நீங்கள் மேலேயே வச்சுக்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், விஎஸ்பி கோயம்புத்தூர், விஎஸ்பியில் செகண்ட் கேம்பஸ், டாக்டர் மகாலிங்கம், எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் ஈரோடு, பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், கேஜேஐஎஸ்எல், ஜேசிடி, தானிஷ் ஹைடெக், டாக்டர் என்ஜிபி, ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ்,
ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, எஸ்என்எஸ், ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஸ்டியூட் ராமகிருஷ்ணோட செகண்ட் கேம்பஸ், இந்துஸ்தான், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வேறு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்டு, கவுன்சிலிங் கோடு பார்த்துக்கோங்க. ஜிசிஇ தருமபுரி, இந்துஸ்தான் இன்ஸ்டியூட்டு, பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாவையோட செகண்ட் கேம்பஸ், கேஎஸ்ஆர் காலேஜ் திருச்செங்கோடு, கேஎஸ் ரங்கசாமி, விவேகானந்தா உமன்ஸ், நந்தா காலேஜ், நாலேஜ் இன்ஸ்டியூட் சேலம், வெள்ளல்லாறு ஈரோடு, எம் குமாரசாமி, நேரு இன்ஸ்டியூட்டு, பிஏ இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு செங்குந்தாறு, முத்தையம்மாடு, மகேந்திரா, எக்ஸல் நாமக்கல், ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, காவேரி சேலம், காங்கேயம் இன்ஸ்டியூட் திருப்பூர், ஜேகேகே முனிராஜ் செங்குந்தார் நாமக்கல், அதியமான் கிருஷ்ணகிரி, நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் கோயம்புத்தூர், அக்ஷயா கோயம்புத்தூர், ஜான்சன் கோயம்புத்தூர், பார்க் கோயம்புத்தூர், ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆதித்யா, கதிர் காலேஜ், ஸ்ரீ சக்தி காரமடை, ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஹைடெக், யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நந்தாவோட செகண்ட் கேம்பஸ், இஆர் பெருமாள் மணிமேகலை, 2638 மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் உமன்ஸ், 2768 பார்க்கோட செகண்ட் கேம்பஸ், 2342 ஸ்ரீ ரங்கநாதன் இன்ஸ்டியூட்டு, 2737 ஸ்ரீ சாய் ரங்கநாதன், 2743 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், 2776 ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ், ஆர்விஎஸோட செகண்ட் கேம்பஸ். ஸோ நீங்கள் அதான் சொல்கிறல்ல, இது எல்லாமே முன்னுரிமை கொடுத்து வைக்கலாம். கீழே நான் சில 20 காலேஜஸ் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த 150 கீழே ரேஞ்ச் வரும்போது நீங்கள் ஆப்ஷன்ஸில் வைக்கிறதுக்கு தான். ஓரளவுக்கு நல்ல காலேஜ் தான் நான் கீழே இருக்கிறதுக்கும் சொல்லியிருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் காட்டுறேன் பாருங்கள், எம் குமாரசாமிலேருந்தே எல்லாமே நல்ல காலேஜ் தான். எம் குமாரசாமிலேருந்து மேலெல்லாம் எல்லாமே நல்ல காலேஜ் தான். கீழே அதுக்குன்னு ரொம்ப மோசமான காலேஜ் கிடையாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏதோ ஒரு காலேஜ் வைக்கிறதுக்கு இந்த காலேஜை வைக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லையான காலேஜ், சரிங்களா? அதனால தான் ப்ரையாரிட்டியில் கொடுத்துருக்கோம் கீழே. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், சென்னை கோயம்புத்தூர் ரீஜன் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், என்னால் ரொம்ப முடியல. நான் போயிட்டு நாளைக்கு உங்களுக்கு லைவ் வந்து சந்திக்கிறேன், நிறைய விஷயங்கள் பேசுவோம். இப்போவும் சொல்கிறேன், உங்களோட சாய்ஸ் ஆர்டர் பார்க்கணும் அப்படின்னா, நாங்கள் பார்க்கணும், வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பர் கூப்பிடுங்க. கூப்பிட்டா எடுக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கான்வர்சேஷன் மூலிமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? நாளைக்கு லைவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.